தேசிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு திணிக்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மும்மொழிக் கொள்கையை திணிப்பதில் மத்திய அரசு உறுதியாக இருக்கிறது என்பதைத்தான் மத்திய கல்வி அமைச்சரின் கருத்து வெளிப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு நிதி ஒதுக்காததால் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் இருப்பதால் நியாயத்தையும் மாநில அரசின் உரிமைகளையும் மதித்து ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மாணவர்களின் கல்வியை பாதிக்க செய்வது மத்திய அரசு அல்ல, தமிழக அரசுதான் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் 3 மொழிகளை படிக்கும்போது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் படிக்கக்கூடாதா என்று கேள்வி எழுப்பினார். தனது படங்களை 3 மொழிகளில் வெளியிடும் தவிக தலைவர் விஜய் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.